Hello students, 11th Commerce Public Examsல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்ம ஆல்ரெடி 11th நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் போய் பாருங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம 12th வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். எப்படி நீங்கள் 100% சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் அதாவது 2022ல பப்ளிக் எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், 23ல பப்ளிக் எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், 24ல பப்ளிக் எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி 2025ல எந்த கொஷின்ஸ்லாம் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எப்படி நம்ம வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ல நடந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமோட ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் கொஷின்ஸும் 2024ல ஆஃபலி, அதாவது நீங்க இப்போ ஆஃபலி முடிச்சிங்க இல்லையா டிசம்பர்ல, அந்த டிசம்பரோட ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ல இருந்து எல்லா கலெக்ஷன்ஸ்லயும் டாப் மோஸ்ட் எதெல்லாம் ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன், 100% வரக்கூடியவை அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன். வெறும் இந்த வீடியோ நான் போடுற இந்த வீடியோ மட்டும் படிங்க, நீங்க 100க்கு 100 வாங்கலாம் அப்படின்னு நான் எங்கேயுமே நான் சொல்லலை. ஸோ தயவு செஞ்சு நீங்க யூடியூப்ல மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க என் சேனலுக்குமே அதே மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்க. இதை எப்படி நீங்க இதை மட்டும் 100 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. 100% வரக்கூடியவை அப்படின்னா இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 100% இது மட்டும்தான் வரும் அப்படின்னு நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும்தான் வரும் அப்படின்னா அப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன இந்த வருஷம் 2025ல பப்ளிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு எனக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. யூடியூப்ல எந்த சேனலாலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சேனல் உங்களை ஏமாத்துறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நினைச்சு படிங்க. அதை விட்டுட்டு நீங்க அதே மாதிரி எல்லா சேனல்லையுமே நீங்க போடுறதெல்லாம் 100% இம்பார்ட்டன்டா, இது வருமா, இது ஃபேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கல்வி விஜய் சேனல்ல என்னைக்குமே தரமான வீடியோஸ் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிள்ளைங்களோட லைஃப் மேட்டர்ல நம்ம விளையாடக்கூடாது. முடிஞ்ச வரையும் உண்மையா நேர்மையா நம்ம செய்யக்கூடிய வேலை தான் பலன் கொடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் 100% நீங்க படிச்சிருக்கணும். இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குன்னு சொல்றேனே தவிர 100% இது மட்டும் வரும் அப்படின்னு சொல்லல. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு நான் பிடிஎஃப்பும் கொடுக்க போறேன். பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பிடிஎஃப்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் 100% படிச்சிருக்கணும்ன்ற கோல்டன் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு சொல்ல போறேன். சொன்னது புரியுதுங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய கோல்டன் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல சொல்லக்கூடிய மற்ற கொஸ்டின்ஸுமே படிக்க பாருங்க. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கை இருக்கவங்க தயவு செஞ்சு வீடியோ பாருங்க. நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களோட நலன் கருதி ஒவ்வொரு வீடியோவும் போடணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 to 4 hours 5 hours டைம் ஒதுக்கி தான் வீடியோ போடுறோம். ஸோ ஏனோ தானுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக கொஸ்டின்ஸ் கொடுக்க போறது இல்லை. ஸோ 100% இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பா படிச்சே இருக்கணும். இதுல ஏதாவது தெரியலன்னா இம்மிடியட்டா படிங்க. நாட்கள் ரொம்ப நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ எல்லாரும் நீங்க கண்டிப்பா தமிழுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ காமர்ஸ் படிக்கும் பொழுது நீங்க இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியாததை படிக்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா கோல்டன் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 மார்க் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இதில் சொல்கிறேன். 2 மார்க்ஸில் உங்களுக்கு டோட்டலாக 14 மார்க்ஸ் வருது. சரிங்களா? 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம். கம்பல்சரி கொஸ்டின்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். போக்குவரத்து வரையறுக்கவும் டிஃபைன் டிரான்ஸ்போர்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறுமத்தின் ஏதேனும் 2 சிறப்பியல்புகளை குறிப்பிடுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். துறைவாரி அமைப்புகளின் தன்மைகள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. Give any 2 features of departmental undertaking, very important. What do you mean by balance of trade? வாணிப சமநிலை என்றால் என்ன? Very important. Mention the types of indent, சரக்காணையின் வகைகளை குறிப்பிடுக, அது very very important. What is clean loan? தூய கடன் என்றால் என்ன? நல்லங்காடி என்றால் என்ன? What is mean by நல்லங்காடி? Who is called a sole trader? தனியால் வணிகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? List any 4 types of warehouses, very important. Define corporate governance. Define corporate governance. Very important question. Who is a middleman? இடைநிலையர் என்பவர் யார்? Very important.
அடுத்தது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வாட் இஸ் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்? WTO. வாட் இஸ் இன்கம் டேக்ஸ்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம்? பண்டமாற்று முறை என்றால் என்ன? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் வேர் ஹவுஸ். வெரி இம்பார்ட்டன்ட். பண்டக காப்புகளின் பணிகளை பட்டியலிடுக. மறு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை என்டர்பிரனர் ட்ரேட்? வியாபாரத்தின் பொருள் தருக. கிவ் த மீனிங் ஆஃப் ட்ரேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 3 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க்ஸில் உங்களுக்கு டோட்டலாக இதில் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 30ல் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற கொஷின்ஸை படிங்க. பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பிடிஎஃப்ல மொத்தமாக நீங்கள் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க. இல்லை என்னால் அவ்வளோத்தையும் படிக்க முடியாது, கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ஸை நான் படித்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கம்பல்சரி நான் சொல்கிறக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு மேக்ஸிமம் 99% சான்சஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து 3 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். 3 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 21 மார்க்ஸ்க்கு வருது. 7 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 48 கொஷின் கம்பல்சரியாக கொடுக்குறாங்க. ஸோ வீட்டு வசதி கூட்டுறவு பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் சார்ட்டர் பார்ட்டி? அது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வாட் இஸ் பிளட்ஜ்? அடகு கடன் என்றால் என்ன? கிவ் மீனிங் ஆஃப் த வணிகம். வணிகம் பொருள் தருக. அது இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரடி வரிக்கும் மறைமுக வரிக்கும் உள்ள வேறுபாடுகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் டு யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனித செயல்பாடுகள் என்றால் என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கப்பல் வாடகை ஒப்பாவனம் என்றால் என்ன? வாட் இஸ் சார்ட்டர் பார்ட்டி? வெரி இம்பார்ட்டன்ட். கிளாசிஃபை த சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியட். வெரி இம்பார்ட்டன்ட். What are the kinds of reciprocal promise? Very important. What are the objectives of goods and services tax? Very important. GST. அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் 3 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் பண்டமாற்று முறை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம்? இது 2 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. கூட்டாளி என்பவர் யார்? வாட் இஸ் கால்டு? பார்ட்னர். ஹூ இஸ் கால்டு பார்ட்னர்? நெக்ஸ்ட் வாட் டு யூ மீன் பை ATM? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது லிஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ். இம்பார்ட்டன்ட். மறு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன? என்டர்பிரைஸ் ட்ரேட். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், சரிங்களா? ஒரு சில கொஷின்ஸ் வந்து 2 மார்க்ஸ்லேயும் வரும், 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. அடுத்து 5 மார்க்ஸில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ் பார்த்துலாம். கோல்டன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு தனியாக கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக கொடுத்துருக்கேன். சொன்னது புரியுதுங்களா? ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்கு. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. என்னென்ன கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகளை விளக்குக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காப்பீட்டின் கோட்பாடுகளை விளக்குக. கொஷின்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நான் மாற்றி கொடுத்துருப்பேன். ஸோ கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. வருமானம் என்ற சொல்லில் அடங்கியுள்ளவை அவை. வெரி இம்பார்ட்டன்ட். முத்ரா வங்கி. வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகள். அது வெரி இம்பார்ட்டன்ட். பன்னாட்டு நிறுவனங்களின் தீமைகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தொழில், சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு. இதை வந்து ஒப்பீடு செய்யணும். 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். அடுத்து உற்பத்தி தொழில், வணிகம் மற்றும் வியாபாரம் ஒரு ஒப்பீடு செய்க. அது இம்பார்ட்டன்ட். பொது கழகத்தின் ஏதேனும் 3 நிலைகள் மற்றும் 3 குறைகள். நிறையும் குறையும் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். வருமான வரியின் அடிப்படை கருத்துகள். வெரி இம்பார்ட்டன்ட். தொழில் நெறிமுறைகளின் அடிப்படை கூறுகளை விளக்கவும். பன்னாட்டு நாணய நிதியத்தின் பணிகளை குறிப்பிடுக. சில்லறை வியாபாரிகளின் வகைகளை விவரிக்கவும். செயல்முறை விதிகள் என்றால் என்ன? பன்னாட்டு வணிகத்தின் நன்மைகள் எவையேனும் 5 விளக்குக. வணிக வங்கிகளால் வழங்கப்படும் பல்வேறு வகையான கடன்களை பற்றி விவரிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேரடி வரியையும் மறைமுக வரியும் வேறுபடுத்துக. அந்த 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும், சரிங்களா? அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருவோம். எக்ஸ்பிளைன் எனி 5 அட்வான்டேஜஸ் டிபார்ட்மெண்டல் undertaking. Very important. 5 personal investment avenue. Important. Distinguish between internal and international trade. That is very important. Principle of insurance. 5th question. Important. Next 7th one, 8th one. Very very important. Next 12th one. Bank based on ownership pattern. Important. 14th one. Very very important. Difference between factoring and forfeiting. Important. Compare industry, commerce and trade. Very important.
அதுக்கடுத்து பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்ஸ். அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜஸும் கேட்குறாங்க, அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பேங்க் பேஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எனி 5 பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்டாக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எனி 5 அது இம்பார்ட்டன்ட். Distinguish between GDR and ADR any 5 point important. Explain the different types of foreign trade very important. Explain any 5 special features of balance of payments important. Article of association. Write any 5 contents of article of association. 29ல first subdivision second subdivision ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ப்ரொசீஜர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்னர்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீச்சர் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் இம்பார்ட்டன்ட். 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. முடிஞ்சால் 7 பாயிண்ட்ஸ் எழுத முடியும்னா எல்லாத்துக்குமே டீட்டெயில் வந்து 7 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 6 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா ஒரு 4.5 போல் வரும். 5 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 4 மார்க்ஸ் தான் வரும். முடிஞ்ச வரையும் 7 பாயிண்ட் தெரியும்னா 7 பாயிண்ட் எழுதிடுங்க. எனி 5 கொடுத்துருந்தாலும் நீங்கள் 7 எழுதலாம், சரிங்களா? அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அது பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸு டிஸ்டிங்ஷன். அடுத்தது எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கோல்டன் கொஷின்ஸ் என்னன்னு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய முக்கியமான தகவல்கள் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ண முடியாது. பப்ளிக் எக்ஸாம் டைமில் தயவு செஞ்சு சொல்லக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சென்ட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.